ஹலோ காய்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை வாய்ப்புங்க. என்ன, கிராம ஊராட்சி செயலாளருங்க. மொத்தம் 1430 பிளஸ் வேகன்சி வந்தது. இது எப்ப வந்தது? 2025 முன்னாள் முதல்வர் இருக்கும்போது நோட்டிபிகேஷன் விட்டாங்க. சரி, நோட்டிபிகேஷன் தான் விட்டாங்க, ஆட்கள் எடுத்தாங்கன்னா இல்லைங்க. அதுக்குள்ள பல சட்ட சிக்கல், பல கேஸ் பார்த்தலாம் போட்டாங்க. தற்போது மொத்தம் 20 வழக்கு பெண்டிங்ல இருக்குதுங்க. சோ நாம பார்த்தலாம் சதீஷ்குமார்ங்கிறீங்க கன்னியாகுமரி சேர்ந்தவங்க மட்டும்தான் போட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு அப்புறமேட்டுக்கு 20 வழக்குகள் 2020 பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. சோ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தற்போது நிலை என்ன? 17/6/2026 கேஸ் ஹியரிங்க்கு வந்தது. சோ தீர்ப்பு நகல் வெளியே இருக்கு. அந்த தீர்ப்பு நகல்ல என்ன இருக்கு? உண்மை நிலவரம், வழக்கின் தற்போதைய நிலவரம், தீர்ப்பின் முக்கிய அம்சம் என்னங்கிறது, அரசாங்கத்தின் பதில் என்ன, நியமன வாய்ப்பு எப்போது, இந்த மாதிரி பல தகவல் உங்களுக்காக நான் சொல்லியிருப்பேன். நீங்க ஒன்னே ஒரு 2 மினிட்ஸ் நீங்க இந்த வீடியோ பொறுமையா பாருங்க. சோ இது வரைக்கும் நாம இந்த கிராம ஊராட்சி செயலர் அப்டேட் கொடுக்க கிடையாது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோ அவங்களுக்காக ஒரு உண்மை நிலவரம் கொடுக்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நண்பா, இந்த பஞ்சாயத்து செயலாளர் வழக்கு தகவல் இலவசமா நீங்க ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு அவங்களுடைய விருப்பம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த தகவல் அறிவதற்கு ஏழை பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். சில இதை வச்சு பணமா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஆன்லைன்ல யாருமே வீடியோ போடலைங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னா நீங்க பணம் கொடுத்து பாக்குற மாதிரி வச்சிருக்காங்களாம். சோ இவர் சொல்லியிருக்காரு. சோ அவர் சொன்னதுக்காக நம்ம வீடியோ போட்டோம். நம்ம சேனல் முழுக்க முழுக்க இலவசமா தான் நம்ம போடுவோம். 17/6/2026 அன்று என்ன நடந்துச்சுன்னு இப்போ வாங்க நான் உங்களுக்கு தீர்ப்பு நகல் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். இது மாதிரி கிராம ஊராட்சி செயலாளர் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வீடியோ ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ தீர்ப்பு நகல் பொறுத்த வரைக்கும் 5 பேஜ் இருக்குதுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு முன் 17/6/2026 வந்துக்குதுங்க. சோ யாரு நீதிபதி? சதீஷ்குமார் அண்ட் ஜோதிராமன் 2 நீதிபதி வந்திருக்குதுங்க. ஸோ எப்பயும் போல் நமக்கு சதீஷ்குமாருங்கிறவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க தெரியும். 6 மேலே 4 பேர்த்து மேலே போட்டிருக்காங்க நமக்கு தெரியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்க. சதீஷ்குமார் மட்டும்தான் நாம நேஷனல் தான். அடுத்து பாருங்க, அபிதா, அனுஷியா, இந்த மாதிரி நிறைய 24 வரைக்கும் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த 24ல 4 பேர் கவர்மெண்ட் அவங்க ரெஸ்பாண்ட், மீதி எல்லாமே கேஸ் போட்டீங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த R6 R24 வரைக்கும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அது எப்பனா 2026 கேஸ் போட்டிருக்காங்க. 29/4/2026 இப்பதாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்ன கேஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே சதீஷ்குமார் கேஸ் போடுறதுக்கே நமக்கு தீர்ப்பு என்னன்னே தெரியாம இருந்தோம். 19 பேர் போட்டிருக்காங்க. சோ அப்போ கேஸ் இழுத்துக்கிட்டு தாங்க போகும். சோ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, கோரிக்கை. அது என்னன்னா, ஏற்கனவே சதீஷ்குமார் கேஸ்ல கொடுத்த அதே தாங்க கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் புதுசா கொடுக்க கிடையாது. என்னன்னா, அரசியல் அமைப்பு 226 பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட இந்த ரிட் மனு கொடுத்திருக்காங்க. சோ 13/9/2023 கீழ் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து செயலாளர் விதி 2023 படி 3 அது செல்லாது. அது பூஜ்ஜியம் என அறிவித்து இந்த 2023 கொண்டு வந்த அரசாணையை ரத்து செஞ்சு 4/9/2025 அந்த தேதியில் வெளியான அரசாணை அதை ரத்து செஞ்சு, அது மட்டும் கிடையாதுங்க, 4வது பிரதிநிதி நேரடியாக பஞ்சாயத்து செயலாளரை நியமிப்பதன் மூலம், அதை பணியமர்த்துவதன் மூலம் 3வது பிரதிநிதி தொடரக்கூடாது என உத்தரவிடுவோம். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, 4வதா யார் மேல கேஸ் போட்டுக்கிறாங்களோ அவங்க இந்த நேர்காணல் நடத்தலாம். சோ 3வதா இருக்கீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறது வாங்க நான் பார்க்கலாம். சோ பாருங்க, 3வதா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நேர்காணல் நடத்த சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, 3வது மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்தக்கூடாது, கிராம பஞ்சாயத்துல அதிகாரி இருப்பாங்க, அவங்க தான் நடத்தணும் அப்படின்னு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இவங்களுடைய கோரிக்கையே இருக்கு. அதுக்கு நம்மளுடைய நீதிபதி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பஞ்சாயத்து மற்றும் அரசியல் அமைப்பு 243B மற்றும் 243G வரையிலான பிரிவில் கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்தை தக்க வைத்து 15/12/2006
இந்த தேதியிட்ட அரசாணைப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதிப்படி நேர்காணல் நடத்த வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு கொடுங்க அப்படின்னு இந்த சதீஷ்குமார் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 19 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. நம்மளுடைய நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சதீஷ்குமார் கொடுத்த தீர்ப்பு தான் உங்களுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மனுதாரர் கே.பி. நாராயணகுமார்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அட்வொகேட்டா என்னன்னு தெரியல. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி போகணும், மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை பேர் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17/6/2020 என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 19 பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசா போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் சொல்லிட்டாங்க. இரு தரப்பினர் கோரிக்கைக்கு இணங்க 15/7/2026 அன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் தள்ளி போட்டாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணீங்க. 15/7/2026 ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்த நீதிமன்றத்தால் ஏற்கனவே வழங்கப்பட்ட இடைக்கால உத்தரவு நீட்டிக்கப்படுகிறது. ஸோ ஏற்கனவே சதீஷ்குமார்ங்கிற கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதி வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருந்தாங்க. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால உத்தரவு நீட்டிச்சுட்டே வந்து இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பதான் ஒரு முடிவு வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடிவு வராது. ஸோ இந்த கேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போகுங்க. நம்மளுடைய புதிய தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதுல வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நோட்டிபிகேஷன் அரசாணை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ரத்து செஞ்சுட்டு புதுசா வந்து பார்த்தீங்கன்னா நாங்க அரசாணை விடுறோம், என்னென்ன மிஸ்டேக் இருக்குது எல்லாமே சரி செஞ்சு நாங்க வந்து பார்த்தீங்கன்னா விடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பதான் நோட்டிபிகேஷன் வரும்னு நமக்கு தெரியாதுங்க. ஸோ ஆனால் தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறத்துக்கு வாய்ப்பு குறைவு தாங்க. இது யாராவது விண்ணப்பிச்சிருந்தீங்களா, நீங்க இது நம்ப வேண்டாம், நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்க. இது வந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம். இதுக்கான நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு இல்லைங்க. எப்பயாவது வந்துச்சுன்னா நாம அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகணுமா, நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஜாப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாங்க. வேற ஜாப் கிடைச்சாலும் நாம வந்து பார்த்தீங்கன்னா போகலாங்க. இதே நம்ப வேண்டாங்க. ஸோ 15/7/2026 அன்று என்ன நடைபெறுது நாம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.